அண்மை செய்தி. நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேயர் சரவணனுக்கு திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களை எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ஒருமுறை சமரச முயற்சி நடந்த நிலையில் தற்போது மேயர் சரவணன் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடிய சரவணன் பொறுப்பேற்ற நாளிலிருந்து அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் குளறுபடிகளும் அவர் மீது முன்வைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் திமுக கவுன்சிலர்களே நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடிய சரவணனுக்கு எதிராக ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் போர்க்கொடி உயர்த்தினார்கள். இது சம்பந்தமாக திமுக கவுன்சிலர்களே மேயர் எந்த ஒரு இணக்கமும் இல்லாமல் செயல்பட்டது ஒவ்வொரு மாத கூட்டத்திலும் பார்க்க முடிந்தது. இது தொடர்பாக துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய KA நேரு மற்றும் நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு ஆகிய இருவருமே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 49 திமுக கவுன்சிலர்களையும் நேரில் அழைத்து ஒரு அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த அறிவுரையை ஏற்று இனிமேல் மேயர் இணக்கமாக செல்வோம் என்று கவுன்சிலர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நெல்லை நடைபெற்ற இந்த மாமன்ற கூட்டத்திலும் மேயரை புறக்கணித்து அனைத்து கவுன்சிலரும் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மேயர் ஒருபட்சமாக செயல்படுகிறார் என்றும் தனது வார்டுகளில் எந்த ஒரு பணிகளும் முறையாக நடைபெறவில்லை என்றும் ஒரு சில கவுன்சிலர்கள் ஆடியோ வெளியிட்டிருந்தார்கள், ஒரு சில கவுன்சிலர் வீடியோ ஆதாரமாகவும் வெளியிட்டிருந்தார்கள். தற்பொழுது நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் மீது தொடர்ச்சியாக வந்த குற்றச்சாட்டின் காரணமாக தற்பொழுது அவர் சென்னையில் துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய KA நேருவை நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக நாம் நெல்லை மாநகராட்சியில் விசாரித்த பொழுது நெல்லை மேயர் சரவணன் தற்போது ஊரில் இல்லை என்றும் அவர் சென்னை சென்றிருப்பதாகவும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாகவே இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே மேயர் சரவணன் தற்போது சென்னையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மேயருக்கு எதிராக ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் திமுக கவுன்சிலர்களே அவருக்கு எதிராக செயல்பட்டது திமுகவில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ச்சியாக மேயர் சரவணன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் குளறுபடிகளுக்கும் தற்பொழுது தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக மாமன்ற உறுப்பினரிடம் நாம் விசாரித்த போது தங்களுடைய வார்டுகளில் எந்த ஒரு பணிகளுக்கும் மேயர் சரவணன் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக GV கன்ஸ்ட்ரக்ஷனுடன் மேயர் சரவணன் பேசிய அந்த சம்பளம் தொடர்பாக பேசிய அந்த ஆடியோ ஆதாரமும் நமது மலைமுறை தொலைக்காட்சியில் வெளியிட்டிருந்தோம். தற்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து தற்போது நெல்லை மேயர் சரவணன் இந்த ராஜினாமா கடிதம் வழங்கியிருப்பதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.